ஹலோ சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பாப்பா பெரிய பொண்ணு ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லக்கா. இன்னைக்கு வந்து இல்ல எங்க வீட்டுக்காரரு இத்தனை நாள் சொல்லவே இல்ல. இன்னைக்கு அஸ்வதி வந்து சொன்னுச்சு, நம்ம ஒரு நாளைக்கு தினேஷ் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடுலாம் வாங்கி செஞ்சு கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதான் அவ சொல்றாங்க, அப்ப சண்டையா இருந்தேன், அதனால உன்கிட்ட சொல்லல. இப்பதான் ராசி ஆயிட்டேல்ல, இப்ப சொல்றேன், இப்ப போன் பண்ணி பேசான். நான் பேச முடியாதுன்னு நான் போன் பண்ணி பேச மாட்டேன். நீங்க இத்தனை நாள் சொல்லாம இன்னைக்கு சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்காக தான் அப்ப அவங்களே போன் பண்ணி கொடுத்து பேச சொல்றாங்களாம். கதையை பத்தியெல்லாம் நல்லா இருக்கா பாப்பா? அப்படியா? சரி சரி. புண்ணியம் நல்லா பண்ணி வச்சா? 16 பண்ணாதீங்க. 16 பண்ணக்கூடாது. நீங்க 11, 13 அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. 16 பண்ணக்கூடாது. அது வந்து கெட்டதுக்கு பண்ணுங்க. எதுல கலர் கிரையான்ஸ் பிக்சர்ல ஃப்ரண்ட் பிக்சர் பண்றது கிடையாது. ஆமா, அந்த பில்டிங் மாத்தி வச்சுக்கோங்க. போன வாரம்ல எங்க அண்ணன் மகளுக்குலாம் 11ஆம் நாள் தான் புண்ணியானம் பண்ணாங்க. அந்த மாதிரி வச்சு ஐயர் வந்து ஹோமம் வச்சு கோமியம்லாம் வீட்டில் தெளிச்சுட்டு போவார். ஐயர் வந்துட்டு போனாவே இந்த தீட்டு கழிஞ்ச மாதிரி இல்லை. அந்த பங்காளி வீடுகள்லாம் கோயில்களுக்கு போகிறதுக்கு அதுக்கு பிரச்சனை இருக்காது. அந்த மாதிரி நம்ம 30 செல்ற வரைக்கும் போக முடியாது. பங்காளி வீடுக அவங்களாம் போகணும்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது பண்ணுவாங்க. அப்புறம் பாப்பாவை நீங்கள் வெளியில் அனுப்புறதுக்கு அன்னைக்கு வந்து முடக்கத்தான் போட்டு கழிப்பாள். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? சரி சரி. நாங்க வந்து முடக்கத்தான். ஆமா, அது வந்து சடங்கு கழிக்கிறது இல்ல, அந்த கொடியை நாங்க வந்து முடக்கத்தானை கழிச்சிட்டு புண்ணியதானத்தை பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் சடங்கு வந்து நம்ம இஷ்டம், எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். அன்னைக்கு நைட்டு முடக்கத்தானை கூட இப்பெல்லாம் அப்பவே கழிச்சிருக்குங்க. நாங்கெல்லாம் வந்து எனக்கு பண்ணிடுறீங்கன்னா நைட்டு தான் பண்ணாங்க. நைட்டு கழிச்சுதான் வெளியில அனுப்புனாங்க. அது வரைக்கும் அனுப்பல. அந்த மாதிரி முடக்கம் அந்த டோபி இருக்கும்.